1 கொரிந்தியர் 4:8. இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே, எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறவர்கள் ஆனால் நலமாய் இருக்கும். அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே. இங்க பவுல் அவங்கள பாராட்டி அல்லது அவங்களுடைய நிலைமையை குறித்து நல்ல விதமாக எழுதுறான். நீங்கள் திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்களே. ஐஸ்வர்யம் என்பது இந்த இடத்துல பொருளாதாரத்தை குறிக்கலை. பொருளாதாரமும் அங்கே உண்டு, அவங்க ஒன்றும் கஷ்டப்படலை. கொரிந்து மக்கள் தரித்திரத்தில் ஏழ்மையில் இருக்கலை. ஆனால் இந்த இடத்துல ஐஸ்வர்யம்னு சொல்லி இருக்கிறது ஆவிக்குரிய வரங்களையும் கிருபைகளையும் குறிக்கிறது. ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்களே, எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே. கொரிந்து மக்கள்கிட்ட திருப்தி இருந்துச்சு, ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் இருந்துச்சு, ஆளுகை இருந்துச்சு. அந்த ஆளுகை என்பதற்கு மூலமொழியில் கொடுக்கப்படுகிற விளக்கம், உங்களுடைய ராஜ்யத்தில் நீங்கள் ராஜாவா இருந்து எங்களுடைய ஆலோசனையை கேட்காமலேயே, எங்களுடைய அறிவுரையை கேட்காமலேயே நீங்க ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி அதை நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். இது ஆவிக்குரிய ராஜ்யம் இல்லை. அதாவது பவுலுடைய ஆலோசனையை, அறிவுரையை கேட்க வேண்டியதில்லை என்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அதான் அதில் உள்ள ஒரு குற்றச்சாட்டை அவன் சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான், ஆரம்பத்தில் எல்லாத்தையும் கேட்டு தான் செஞ்சீங்க. ஆரம்பத்தில் எதுக்குனாலும் ஆலோசனை கேட்பீங்க, அறிவுரை கேட்பீங்க. ஆனால் நீ இப்போ வளர்ந்துட்டீங்க. நீங்களே சுயமாக சிந்திச்சு ஜபிச்சு நீங்களே உங்களை சுற்றி ஒரு ராஜ்யத்தை, இது தேவனுடைய ராஜ்யம் இல்லை, இது ஆவிக்குரிய ராஜ்யம் இல்லை, உங்களை சுற்றி ஒரு ராஜ்யத்தை இங்கே ஆளுகை என்று போடப்பட்டிருப்பது அப்படிதான். மூலமொழிக்கு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற மூலமொழி வார்த்தைகளுக்கு இதுதான் விளக்கம். நீங்கள் உங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை அமைத்து அதிலே ராஜாவாக இருக்கிறீர்கள். எங்களுடைய ஆலோசனையை பெறாமலேயே அப்படி நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்று அவன் சொல்றான். அதை அவன் ஒரு குறையா சொல்லலை. இந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்கப்பா, எங்ககிட்ட ஆலோசனை கேட்கணும்னு கூட அவசியம் இல்லாத அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்க. நீங்கள் ஜெபித்து, நீங்கள் முடிவெடுத்து, நீங்கள் நல்ல நிலையில் இருக்கீங்க, சந்தோஷம் என்று தான் சொல்கிறான். அதை அவன் ஒரு குறையாவோ அதை ஒரு புகாராவோ சொல்லலை. அதனால் இப்போ நம்மூல ரட்சிக்கப்பட்டவங்க, நம்மால் ஆவிக்குரிய நன்மை பெற்றவங்க, நம்மால் அபிஷேகம் பெற்றவங்க, நம்மால் ஊழியத்தில் நடத்தப்பட்டவங்க, கர்த்தருக்குள்ளே நடத்தப்பட்டவங்க, அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது அதுக்கு குறித்து நம்ம சந்தோஷப்படணும். அதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளை அதில் சேர்த்துக்கல அப்படின்னு அவன் ரொம்ப தெளிவாக சொல்கிறான். நீங்கள் எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே, யூ ஆர் ரெய்னிங் விதவுட் ஆஸ். அவங்க பவுலுடைய குழுவினரை சேர்த்துக்கல அந்த ஆளுகையில். பவுலுடைய குழுவினரும் வேற எந்த ஊர்லேயோ ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்க. கொரிந்தியர் நல்ல நிலையில் அது ஊழியமாக இருக்கலாம், அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், அவங்க ஆளுகை செஞ்சிட்டு இருக்காங்க. அதை அவன் குறித்து அவன் சந்தோஷப்படுகிறான், பாராட்டுகிறான். இப்போ நம்முடைய பிள்ளைகளும் அப்படிதான். நம்முடைய பிள்ளைகள் சொந்தமாக முடிவெடுக்கும்போது நம்முடைய சரீர பிள்ளைகளுக்கு கூட அப்படிதான் நடக்கிறது. அவங்க ஆரம்பத்தில் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கேட்டு சொல்கிறாங்க, கேட்டு செய்கிறாங்க, நம்மக்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க, இப்படி செய்ய போகிறேன்னு சொல்கிறாங்க, செய்யட்டுமான்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க அனுபவசாலிகளான பிறகு, வளர்ந்த பிறகு, இந்த உலகத்தில் சொந்த காலில் நின்று பலப்பட்ட பிறகு அவர்கள் நம்மிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடுகிறார். அவர்களே சுயமாக முடிவெடுத்து காரியங்களை செய்து அதில் வெற்றி பெறுகிறார்கள்.
அதை ஏதோ நாம் ஒதுக்கப்பட்டது போல உணரக்கூடாது. அது தாய் தகப்பன்மார் நம்மக்கிட்ட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல, எல்லாம் அவனே செய்கிறான், அவளே செய்கிறான் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொந்த காலில் நின்ற பிறகு, திருமணம் ஆன பிறகு எல்லாத்தையும் நம்மக்கிட்ட வந்து கேட்டு தான் செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு சொன்னால் அவர்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லலாம். அவர்கள் நம்மிடத்தில் ஆலோசனை கேட்டால் அவர்களுக்கு சொல்லலாம். இல்லைன்னா அதை பார்த்து சந்தோஷப்படணும். விழுந்து எழுந்து தான் கற்றுக்கிட்டுமே, 2 தடவை 3 தடவை விழுந்து எழுந்து தான் கற்றுக்கிட்டுமே, எல்லாத்தையும் நம்மகிட்டே கேட்டுக்கிட்டு தான் செய்யணும்னு என்ன இருக்குது? ஆவிக்குரிய ரீதியாகவும் அப்படி தான். நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகள், நம்முடைய ஆவிக்குரிய தம்பி தங்கைகள், நம்மிடத்திலிருந்து ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றவர்கள் ஒரு கட்டத்தில் எதுக்குனாலும் ஃபோன் பண்ணுவாங்க, தினமும் ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ வருஷம் ஒரு தடவை தான் ஃபோன் பண்ணுறாங்க என்றால் அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்க ரொம்ப பிரச்சனையில் இருந்தாங்க, பலவீனமாக இருந்தாங்க. அவங்களுக்கு தினசரி கூட நம்ம ஆலோசனை தேவைப்பட்டுச்சு, ஜெபம் தேவைப்பட்டுச்சு. இப்போ ஆண்டவர் அவங்கள விடுதலை செய்துட்டாரு, அவங்கள பலப்படுத்திட்டாரு. அவங்க தேவையான போது மட்டும்தான் நம்மக்கிட்ட தொடர்பு கொள்கிறாங்க. அதை குறித்து கவலைப்படக்கூடாது. தினமும் வருவான், தினமும் ஃபோன் பண்ணுவான். இப்போ நல்லா இருக்கான், கண்டுக்கிறதே இல்லை. இல்லை, கண்டுக்கிறதே இல்லைன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. அவன் நல்லா இருக்கான். பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை. இப்போ நல்லா இருக்கான், ஆரோக்கியமாக இருக்கான். அதனால் அது குறித்து பார்த்து சந்தோஷப்படணும். அப்படிப்பட்ட ஒரு மன நிலையை, அப்படிப்பட்ட பக்குவத்தை, அப்படிப்பட்ட முதிர்ச்சியை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென்.